ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சும்மா பைபாஸில் போயிருந்தேன். இந்த ஃப்ளாட்டெல்லாம் கூட நம்ம இடம் விற்கிறதெல்லாம். இதுதான் இடம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியலங்க. நம்ம ஊர் தான் இந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. சொல்லுங்க. இப்போ இந்த ஃப்ளாட் போட்டுறாங்க சுற்றி இங்கே மலை. ஓகேவா? இதுக்கு ட்ரைனேஜ் வசதி எங்கே இருக்குதுன்னே தெரியல. இப்போ ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னா, எப்படி ட்ரைனேஜ் வசதி எல்லாம் இருக்கும் சொல்லி யோசிச்சு பாருங்க நீங்கள். ஒரு ட்ரைனேஜ் வசதி எப்படி இருக்கும்? காவா எந்த சைடு போகும்? எந்த சைடு எப்படி போய் முடியுன்றதே யாருக்குமே தெரியாது. நம்ம நாட்டில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பராக இப்போ எக்ஸாம்பிள் எதுனால தெரியும், இந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல ட்ரைனேஜ் வசதி இருக்கும், எங்கே காவ விடுவாங்க, இது இருக்குதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் இது நேரம் ரோட்டுக்கு போகுது. அந்த ரோட்டில் ஒன்றுமே கிடையாது. எப்படி முடியுனே தெரியாது. நான் சொல்கிறேன் எப்படி என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு, சப்போஸ் இந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க வீடு கட்டினாங்கன்னா, அப்புறம் பின்னாடி அப்படியே தண்ணியை திருப்பி விட்ருவாங்க. ஒன் இயர் பின்னாடி இங்கே ரொமினோ இருக்கும். இங்கே ரொமினே இருக்கிறப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இங்கே குப்பையெல்லாம் கொட்டி இதெல்லாம் அந்த சேக்கடை மாதிரி ஆகிடும். அப்புறம் இந்த இன்னொரு ஃப்ளாட் வீடு போகிறப்போ மாறி ஆகிடும். கடைசியாக வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு போயிருக்கீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா காவா பண்ணி விடுறது, ட்ரைனேஜ் வசதி செட் பண்ணி விடுறதுன்னு இருக்கும். இந்த மாதிரி நாட்டில் சுகாதாரமே இல்லை. அப்புறம் இந்த ரெண்டு தெருவுக்கு பாருங்க கேஃப் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஒரு நாய்ஸ் பொல்யூஷன். இவ்வளோ சின்ன கேஃப் இதில் வீடு கட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ நம்ம ஊரில் ஒரு ப்ராப்பர் ஒரு ஃப்ளாட்டாக போகலான்றது யாருமே நினைக்கிறது கிடையாது, கவர்மெண்ட் நினைக்கிறது கிடையாது.